ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாச்சா டைரிஸ். நான் அபர்ணிகா எம்எம். நான் ஸ்ரீ நாச்சம்மாள் உதயவாணி ஸ்கூல்ல கிரேட் 10C படிக்கிறேன். இப்போ ஹையர் செகண்டரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் மனசுல 12th அப்புறம் என்ன படிக்கிறது, 10th அப்புறம் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். இதை பத்தின இன்ஃபர்மேஷனை இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் ரொம்ப தேடி தேடி ரொம்ப டயர்டா இருப்பாங்க. பட் டோன்ட் வரி, இன்னைக்கு நமக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் சொல்யூஷன் தரதுக்காக ஒரு சீஃப் கெஸ்ட் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. இஸ் none other than Mr. Ashwin Ramaswamy sir, career guidance expert and analyst. He's a gold medalist from NIT Warangal. So without any delay, let's begin the session. Vanakkam sir. Vanakkam. Thank you so much for joining us with us sir. It is my pleasure. So 10th standard க்கு அப்புறம் சயின்ஸ் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணா டாக்டர் இல்லனா இன்ஜினியர் ஆகிறது தான் சக்சஸ்னு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் நம்புறாங்க. இது உண்மையான ஃபேக்டா இல்ல இதுக்கு ஈக்குவலான கெரியர் ஆப்ஷன்ஸும் இருக்கா சார்? டாக்டர் இன்ஜினியர் மட்டும் ப்ரொஃபஷன்ஸ் கிடையாது, நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு. ஈவன் அதாவது மொத்தம் 4 வகையா பிரிக்கலாம். ஜென்ரலா சயின்ஸ்ல 2 இருக்கு. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் எடுக்கிறவங்க என்ஜினியரிங் போவாங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுக்கிறவங்க நீட்டுக்கு போவாங்க. பட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் எடுத்தா இன்ஜினியரிங் மட்டும் தான் போகணுங்கிறது கிடையாது. ஈவன் ரிசர்ச் லைன்லேயே அவங்க போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் தான் இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரிசர்ச், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ். ஈவன் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் தான் இந்தியாவிலேயே ஹையஸ்டா ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் ஆகியிருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ இட் இஸ் நாட் ஒன்லி லைக் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் எடுத்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு தான் கிடையாது. ஈவன் அக்ரிகல்ச்சர் லைன்ல படிக்கலாம், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஈவன் தே கேன் ஸ்டடி ஃபேஷன் டெக்னாலஜி அவங்க படிக்கலாம், மரைன் இன்ஜினியரிங் அவங்க படிக்கலாம், எல்லாமே அவங்க போகலாம். இட் இஸ் நாட் லைக் ஒன்லி இன்ஜினியரிங் அப்படிங்கிறது கிடையாது. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் வச்சுக்கிட்டு நிறைய வாய்ப்புகள் அவங்க தேட முடியும். ஈவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் சொல்லப்படக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் கூட பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் இருந்தால் போக முடியும். அதாவது இன்ஜினியரிங் தான் போகிறது, மெடிசின் தான் போகணுங்கிறது தான் கிடையாது. அவங்களுக்கு அதுக்கு மேல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு தெரியல, அதனால அதோட ஸ்டிக் ஆன் ஆயிக்கிறாங்கிறத உண்மையை தவிர இட் இஸ் நாட் ஒன்லி லைக் இன்ஜினியரிங் மெடிசின் தான் டாப் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. தேர் ஆர் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தேங்க்யூ. இப்போ நிறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நம்ம பாக்குறோம். டிசைனிங், ஆர்ட்ஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஈவன் மோர். இதுல டாப்ல இருக்க கெரியர் ஆப்ஷன்னா எதுங்க சார்? எந்த கரியர் ஆப்ஷனுமே இது டாப் கரியர் ஆப்ஷன், இது லோவான கரியர் ஆப்ஷன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்க அக்ரிகல்ச்சர்ல பெரிய ஆளாவாங்க, ஆர்கிடெக்சர் படிக்கிறவங்க ஆர்கிடெக்சர்ல பெரிய ஆளாவாங்க, காமர்ஸ் படிக்கிறவங்க பிகாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரிஷிப்ல பெரிய ஆளாவாங்க, செஃப், கல்னரி ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க செஃப்ல அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க, டிசைன் படிக்கிறவங்க ஃபேஷன் டிசைன் படிப்பாங்க, கேம் டிசைன் பண்றாங்க, கிராஃபிக் டிசைன் பண்றாங்க, இன்டீரியர் டிசைன், கார் டிசைன், ஆட்டோமொபைல் டிசைன், டாய் டிசைன், ஃபேஷன் டிசைன், நெட்வேர் டிசைன், ஈவன் லெதர் டிசைன், ஃபுட்வேர் டிசைன், அதுல அவங்க டாப்பா இருக்கிறாங்க. ஃபாரின் லாங்குவேஜஸ் கத்துக்கிறவங்க இந்தியாவுக்கே ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்க. லைக் பிகாஸ் அது ரொம்ப நீட் ஆஃப் த ஹவரா இருக்கு. இஃப் யூ டேக் பென்ஸ், பிஎம்டபிள்யூ, ஆடி, ஃபெராரி, இது எல்லா பெரிய கம்பெனிஸுமே ஜெர்மன்ல இருந்து வரது தான். ஆனா ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஆட்களுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து 47.2, ஜப்பானியர்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 49.6, இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ் 28.2. அப்போ ஃபாரின் லாங்குவேஜஸ் படிச்சாலும் மிகப்பெரிய இடத்துக்கு அவங்க போக முடியும். அதை சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் பெரிய இடத்துக்கு போக முடியும். அது இல்லாமல் ஹியூமனிட்டிஸ், சோசியல் சயின்ஸ் படிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆளே கிடையாது. லைக் விமன் ரைட்ஸ், சைல்ட் ரைட்ஸ், சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட், கிளைமேட்டிக் சேஞ்ச், இது போன்ற வாய்ப்புகளையும் எடுத்துட்டு போறதுக்கு ஆள் கிடையாது. அதை படிச்சாலும் பெரிய ஆளாகலாம். லா படிச்சா பெரிய ஆளாகலாம். அந்த காலத்துல எல்லாம் கோட்டை மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போறதா லான்னு நினைச்சாங்க. இப்ப அப்படி கிடையாது. இட் ஹேஸ் மோர் ஸ்பெஷலைசேஷன்ஸ். ஃபேமிலி லா, இன்வெஸ்ட்மெண்ட் லா, பேங்கிங் லா, என்விரான்மெண்ட் லா, ஸ்பேஸ் லா, அப்ப நிறைய லா வந்துருச்சு. அப்ப லா படிச்சாலும் பெரிய ஆளாகலாம். மரைன் இன்ஜினியரிங் படிக்கலாம். ஈவன் மெடிசன், டாக்டருக்கு, இப்ப டாக்டருக்கு படிக்கிறவங்க டாக்டர் ப்ரொஃபஷன் பார்க்காம டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறவங்க இருக்கிறாங்க, கோடிங் கத்துக்கிறவங்க இருக்கிறாங்க. டாக்டர் கம் டெக்னாலஜி பீப்புள் ஆல்சோ ஷைனிங் நவ். அதுக்காக டாக்டர் படிச்சா டாக்டர் ஆகணுங்கிறதுலாம் கிடையாது. ஈவன் தே கேன் பிகம் எ டெக்னாலஜிஸ்ட். பேராமெடிக்கல் படிக்கிறாங்க, நர்சிங் படிச்சு அஃப்கான், ஜிப்மர் போன்ற இடங்களை படிச்சு பெரிய ஆளானவங்க இருக்கிறாங்க. பேராமெடிக்கல் படிக்கலாம், பிசியோதெரபி படிக்கலாம், ஆக்குபேஷன் தெரப்பி படிக்கலாம், காது கேட்காதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், பிஏஎஸ்எல்பி, பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி, ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி படிக்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் வந்து டீச்சருக்கு மிகப்பெரிய பஞ்சம் இருக்கு. டீச்சர், நல்ல டீச்சர் அல்லது நல்ல எஃபிஷியன்ட் டீச்சர், நாலேஜபிள் டீச்சருக்கு இப்போ ரொம்ப பஞ்சமா இருக்கு. டீச்சரே கிடைக்கிறது இல்லை. யாருமே பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜி ஆர்வமா எடுக்கிறது இல்லை, குறைஞ்சு போச்சு. அதை படிச்சாலே இப்போ பல லட்சங்கள் சம்பளம் கொடுக்கறதுக்கு த பீப்புள் ஆர் ரெடி. நல்ல டீச்சருக்கு மிகப்பெரிய பஞ்சம் இருக்கு. அதை படிச்சாலும் பெரிய ஆளாகலாம். அது மட்டும் இல்ல, வெட்டினரி சயின்ஸ் படிக்கலாம், மிருகங்கள் சம்பந்தமாக படிக்கக்கூடிய படிப்புகள். டான்ஸ் ஆடினா கூட மிகப்பெரிய ஆளாக முடியும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இட் இஸ் நாட் ஒன்லி லைக் நான் இன்ஜினியரிங் படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும், டாக்டருக்கு படிச்சாதான் பெரிய ஆளாக முடியுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே எல்லா ஸ்ட்ரீம்லயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை ரைட்டான காலேஜ்ல படிக்கிறதுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த காலேஜ்ல போய் நல்லா படிக்கிறதுங்கிறது அதை விட வெரி இம்பார்ட்டன்ட்.
அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஃபியூச்சரிஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் காலேஜில் கான்சென்ட்ரேட் பண்றதுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் மூலமா நல்ல கான்டாக்ட் ஏற்படுத்தி அலுமினியோட கான்டாக்ட் இருக்கிறதுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். அதனால எந்த ஸ்டூடெண்ட்டுமே யாருமே என்ன நினைக்க கூடாதுன்னா இந்த ஃபீல்டில் இருந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்ப நான் நிறைய ஸ்ட்ரீம் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்ட்ரீம்ல இல்லாம யாராச்சும் இருக்கிறாங்களா? கிடையாது. நிறைய இருக்கு. அக்ரிகல்ச்சர் இல்லாம இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க? அப்போ எல்லா ஸ்ட்ரீம்லயும் ஜெயிக்க முடியும். ப்ரொவைடட் நீங்க சின்சியரா, ஒழுக்கமா அந்த ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போறப்ப எல்லா ஸ்ட்ரீமுமே ஜெயிக்கிறது அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது தான். எல்லா ஸ்ட்ரீம்லயும் பணம் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லா ஸ்ட்ரீம்லயும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. எந்த ஸ்ட்ரீமை படிச்சாலும் நல்லா படிக்கணும், அதை உண்மையா படிக்கணும், ரொம்ப தீவிரமா படிக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட்டே தவிர ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரீமுக்கு மட்டும்தான் பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்கிறது அது வந்து கட்டாயம் ஒத்துக்க கூடாத விஷயம். எந்த மாணவர்களும் ஒத்துக்க கூடாது, எந்த பேரண்ட் ஒத்துக்க கூடாது. எதை படிச்சாலும் நல்லா படிக்கணும். அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் நினைக்கிறதான் கரெக்ட், நான் சொல்றத போய் படி, இதை படிச்சா நல்லா ஜெயிக்கலாம்னு சொல்லக்கூடாது. எதை படித்தாலும் வாய்ப்பு இருக்கிறது, அங்க போய் நல்லா படிச்சா. தேங்க்யூ சார். சார் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை விட சயின்ஸ் ஸ்ட்ரீம் மேல பேரண்ட்ஸ்க்கு இருக்க கிரேஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்போ ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமோட கெரியர் ஆப்ஷன்ஸ் பத்தி இன்னும் மக்களுக்கு அவேர்னஸ் ரொம்ப கம்மியாவே இருக்கு. இது பத்தி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? கட்டாயமா எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மார்க் இல்லாதவங்க தான் அந்த காமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு போறாங்கங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வருது. ஆனா கொஞ்சம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து ஜென்ரலா அந்த இன்ஜினியரிங் டவுன் ஆயிருச்சு, இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்கல அப்படின்னு இருந்த சூழல்ல எல்லாரும் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் போறாங்க. 70% காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, 30% சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்ப பார்த்தா அப்படியே உல்டாவா இருக்கு. 80% சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 20% காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. காமர்ஸ் படித்தால் வாய்ப்புகள் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஜென்ரிக்கான ஒரு வாய்ப்பா போயிருச்சு. அதாவது காமர்ஸ் படிச்சா சிஏ படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மெயினான வாய்ப்பு. அவங்க அதுல படிச்சிருந்தா நாலேஜ் இருக்கும் காமர்ஸ் அக்கௌண்டன்சில, அதனால அதுக்கு போலாங்கிறது மெயின் வாய்ப்பு. ஆனா காமர்ஸ் அப்படின்னு வர்றப்போ சயின்ஸ் மாணவர்களும் சேர்ந்து போட்டிக்குள்ள வந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியன் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நாங்கெல்லாம் என்ஐடியில் படிக்கிறப்போ கேட்னு ஒரு எக்ஸாம் இருக்கும், காமன் அட்மிஷன் டெஸ்ட். அதை எழுதுனா எம்பிஏ போய் படிக்கலாம். எங்க இந்தியன் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஐஐடி என்ஐடி அப்படிங்கிறது என்ஜினியரிங் எப்படி டாப்போ அது போல மேனேஜ்மெண்ட் படிப்புகளை படிப்பதற்கு இந்தியன் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெரிய சிஇஓ ஆகணும், பிசினஸ் பீப்புள் ஆகணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு போவாங்க. எங்களை மாதிரி என்ஐடி ஐடியில் படிச்சவங்க சொல்லி எல்லாருமே அந்த காலேஜில் போய் படிக்கிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையில் இருப்பாங்க. கேட்டுங்கிற எக்ஸாம் எழுதணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஐஎம்ஸ் அப்பெல்லாம் பிஜி மட்டும்தான் இருந்துச்சு, போஸ்ட் கிராஜுவேஷன். இப்போ யூஜிலையும் கொண்டு வந்துட்டாங்க. 5 இயர் இன்டகிரேட்டட் எம்பிஏ படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 5 இயர் இன்டகிரேட்டட் எம்பிஏவுக்கு காமர்ஸ் மாணவர்கள் எலிஜிபிள் ஆகுறாங்க. நாட் ஓன்லி காமர்ஸ், ஈவன் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆல்சோ ரைட். ஆனா அதுக்கான சிலபஸ் அப்படிங்கிறது ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ், அதுதான் மெயின் ஸ்கில்லே. அதுக்கு காமர்ஸ் படிச்சா ஜெயிக்க முடியாதா அப்படின்னா, சயின்ஸ் படிச்சாலும் ஜெயிக்க முடியாதா அப்படின்னா, இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் இருக்காங்களா, அவங்க ஹையர் எஜுகேஷனுக்கு போறதுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ்லயே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க. டாக்டர் ஆகுறீங்களா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 11th 12th படிப்பாங்க, அதுலயே தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் மாணவர்களுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம்னா, அவங்க படிக்கிறது காமர்ஸ், அவங்க படிக்கிறது எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜில் போய் எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு எக்கனாமிக்ஸ்ல கேள்வி கேட்கப்படுறது இல்லை. ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ் தான் கேள்வி கேட்கறாங்க. அதாவது ஆப்டிடியூட் ஸ்கில்னு சொல்லுவாங்க, அதுல தான் கேள்வி கேட்கறாங்க. அப்போ காமர்ஸ் படிக்கிறது குறையுதா அப்படிங்கிறத விட காமர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் சரியான முறையில என்ன படித்தா பெரிய காலேஜுக்கு போலாங்கிற இருக்கக்கூடிய அவேர்னஸ் குறைவா இருக்கு. அதனாலதான் காமர்ஸ்குள்ள வர மாட்டேங்கிறாங்க. காமர்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து பணத்தை கையாளுறவங்க. இப்ப நாங்களாம் டெக்னாலஜி பீப்புள். என்ன 5 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு கிளம்பி போறீங்க, 2 மணி நேரம் வேலை பார்த்துட்டு போங்க. கம்பெனில பணம் குறையுது, நான் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பண டேர்ம்ஸ்ல பேசுவாங்க காமர்ஸ். எங்களுக்கு டெக்னாலஜி தெரியும், அவங்களுக்கு பணத்தை பத்தி தெரியும். ஸோ டீலிங் வித் த மணி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் டீலிங் வித் டெக்னாலஜி. அப்போ தே ஆர் டாப் தான். பட் அந்த வாய்ப்பை பிடிக்க தெரியாம, அந்த வாய்ப்பை தெரிஞ்சுக்க முடியாம, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்க்கண்ட்ல சிஇடியில 0 மார்க் வாங்கினா கூட அந்த காலேஜில் போய் படிச்சு பெரிய இடத்துல பிளேஸ் ஆக முடியும். 282 மார்க் வாங்கின எங்ககிட்ட இருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட் 282 வாங்கின மாணவர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்க்கண்ட்ல படிச்சு இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. அப்போ இங்க மார்க் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விட எனக்கு அந்த வாய்ப்பு தெரியலங்கிறத இங்க பிரச்சனை. அப்போ காமர்ஸ் எடுத்து படிச்சா வாய்ப்பு இல்லைன்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னா அது கட்டாயம் ஒரு முட்டாள்தனமான விஷயம் தான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தெரியல, அதை எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல, அவேர்னஸ் இல்ல, அதனால அவர்களுக்கு அந்த வாய்ப்பு புரியலையே தவிர சயின்ஸ் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கிறதோ அதை விட காமர்ஸ் படித்தால் சீக்கிரம் செட்டில் ஆக முடியும்.
அவங்களுக்கு தான் பிசினஸ் தாட்ஸ் இருக்கு. என்னதான் வேலைக்கு போனாலும் பிசினஸ் மேனுங்களுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிசினஸ் மேன் ஆகக்கூடிய வாய்ப்பு சயின்ஸ் மாணவர்களை விட காமர்ஸ் மாணவர்களுக்கு ஜாஸ்தி. சயின்ஸ் மாணவர்கள் வேலைக்கு போவாங்க, காமர்ஸ் மாணவர்கள் பிசினஸ் மேன் ஆவாங்க. ஸோ லேர்ன் ஃபார் த பிசினஸ், லேர்ன் காமர்ஸ், லேர்ன் அக்கௌண்டன்சி, லேர்ன் எக்கனாமிக்ஸ். ஆனா அவேர்னஸ் புரிஞ்சுக்கிட்டு நல்ல காலேஜில் படிக்கணும். அந்த அவேர்னஸ் மக்கள் மத்தியில் குறைவு தான். ஸோ அதை வந்து கட்டாயம் நம்ம தமிழக மாணவர்கள், பெற்றோர்கள், பள்ளிகள் இதெல்லாம் கட்டாயம் கையில் எடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், அது மெயினாக காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் செஷன் நம்ம கொடுக்க முடியும். அதாவது என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது இந்தியா லெவல்லையே. ஸோ அந்த வாய்ப்புகள்லாம் மாணவர்கள்ட்ட தெரியப்படுத்தினா நான் காமர்ஸ் படிக்கிறேங்கிறது பெருமையா மாறும். சயின்ஸ் படிக்கிறேன் அப்படிங்கிற சொல்றதை விட நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு சார் கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். ஹோப் யூ லைக் திஸ் எபிசோட். ஸ்டே டியூன் வித் நாச்சா டைரிஸ் ஃபார் மோர் எபிசோட்ஸ் லைக் திஸ். தேங்க்யூ.